நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே தக்காளி தான் ஃப்ரெஷ்ஷா ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அது. சரி ரொம்ப எல்லாம் நெறைய கொஞ்சம் எல்லாம் பழுத்த மாரி இருக்கு. தொக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் நைட்டே வந்து தொக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நெறையவே ஊத்திக்கோங்க. நீங்க ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட ஊத்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பூண்டு குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது நல்லா ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, கறி மசால் வந்து சேர்த்துக்கோங்க. வேற மிளகாய் தூள் நான் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா, அந்த கறி மசால் சேர்க்கறதுனால இதுதான் வந்து டேஸ்ட்டா இருக்கும். எங்க பெரியம்மா அப்படிதான் செய்வாங்க. அப்போலேருந்தே எங்களுக்கு இந்த மாரி செஞ்சு வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபர்ஸ்ட்டே எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுவே வெந்து வந்துரும். அது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணா போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்கா வந்ததுக்கப்புறம் எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வரும். அப்போ நமக்கே தெரியும் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அது பொறுத்து டைம் வந்து கன்சியூம் ஆகும். ஏன்னா சிம்ல வச்சு நல்லா வந்து திக்காகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ நல்லா திக்காகி வந்துருச்சு. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.